அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்கின்ற மூமின்களான அனைவரின் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய ஜும்மாவுடைய நாளில் நன்மைகள் அனைத்தும் நமக்காகவே என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பண்புகளை பற்றி திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற பொழுது, குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவைகளற்றவன், அவனுக்கு மனைவியோ பிள்ளைகளோ பசியோ தூக்கமோ இன்ன பிற எந்த பலவீனமும் கிடையாது என்று தன்னை பற்றி அடையாளப்படுத்துகிறான். நாம செய்யக்கூடிய எல்லா நல்லறங்களும் அல்லாஹ்வுக்காக தான் செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுனா, எனக்கு எந்த தேவையும் கிடையாது. அப்ப நாம அல்லாஹ்வுக்காக செய்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய நிலை ஏமாற்றத்தை அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய நியத் என்னது, அல்லாஹ்வுக்காக செய்யறோம்ங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், நாம செய்யக்கூடிய நன்மைகள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு உதவி செய்வதாக அமையாது. அது யாருக்கு உதவியாக, யாருக்கு அது லாபம் தரக்கூடியதாக இருக்கும் என்றால், நாம் செய்யக்கூடிய நன்மைகள் நமக்குத்தான் அது லாபத்தை தரக்கூடியதாக உதவியாக இருக்கும் என்பதை நாம புரிந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது எதற்காக சொல்லி காட்டுகிறேன் என்று சொன்னால், நாம வாழக்கூடிய இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது என்றால், எல்லா விஷயங்களிலும் சுயநலம் பிடித்ததாக இருக்கிறது. தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு என்று இருந்தால் போதுமானது என்ற நிலையில் இருக்கிறது. நன்மையான காரியங்கள் செய்வதற்கு ஆர்வப்படாமல் அதிலே அலட்சியம் காட்டக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இன்னும் கூடுதலாக சொல்ல போனால், எப்படி எல்லா விஷயங்களிலும் விமர்சனங்கள் வருமோ, அதை தடுப்பதற்கான ஒரு முனைப்பு இருக்குமோ, அதே போன்று நற்காரியங்கள் செய்யக்கூடியவர்களை, நன்மையான காரியங்களில் முந்தி செல்லக்கூடியவர்களை தடுக்கக்கூடிய நிலைகளும் சமூகத்துல நீங்க பார்க்கலாம். எதுக்கு தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அந்த பணி இந்த பணி எதுக்கு, இதெல்லாம் அவங்க வேலையில பார்த்துட்டு இருக்க வேண்டியதானங்கிற அளவிற்கு இன்றைக்கு மக்களுடைய சிந்தனையில் அது போய் புகுந்து இருக்கிறது. இது மற்ற மக்கள் மத்தியில இருந்தால் அவர்களுடைய கொள்கை, அவர்களுடைய கோட்பாடுகள் அதை வலியுறுத்தல, அதற்கு ஆர்வம் ஊட்டல, அதை குறித்து நன்மையான விஷயங்களை அவருக்கு பதிவு செய்யல என்று சொல்லலாம்.
ஆனா இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லிம்களிடத்தில் எப்படி இருக்கிறது என்றால், நன்மையான காரியங்களை செய்வதில் அலட்சிய போக்கை கடைபிடிக்கக்கூடிய காட்சியை பார்க்கும். இறைவனை தொழுதால் மாத்திரம் போதும், நோன்பு வைத்தால் போதும், துவா செஞ்சா போதும், தஸ்பீஹ் செய்தால் போதும், அதுதான் இறைவணக்கம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்துல 2 விதமான வழிகாட்டுதல் செய்யப்பட்டிருக்கு. ஒன்று இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையும், மற்றொன்று மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் இஸ்லாத்தில் வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறது. இதுல பெரும்பான்மையான முஸ்லிம்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையில் தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். நமக்கு முன்னாடி இருந்த ஏராளமான ஜமாத்துகள் எடுத்து பாருங்க. அதிலும் குறிப்பாக தப்லீக் ஜமாத்தை சார்ந்தவர்கள் தொழுகையில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இறை வணக்க வழிபாடுகளில் அதிகமான கவனத்தை செலுத்துவார்கள். ஆனால் பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையான காரியங்களை பற்றி அவர்களிடத்தில் அதற்குண்டான அக்கறை இருக்குமா என்றால் எந்த அக்கறையும் இருக்காது. எந்த அளவுக்குனா, தன்னுடைய அண்டை வீட்டுக்காரனுடைய நிலையை பற்றி கூட கவலைப்படாமல் இருப்பார்கள். இது போன்ற நிலை சமுதாயத்தில் இருக்கிறதா இல்லையா? அப்ப இந்த நிலையில் நாம பயணித்துக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அதிகமான நன்மைகளை நம்மால் அடையவே முடியாது. அதிகப்படியான நன்மைகளை என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக நான் சேகரிக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் காட்டி தந்திருக்கின்ற 2 விதமான வழிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒன்று இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையும், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் நாம் சரியாக நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் உண்மையான முஸ்லிம்களாகவே நாம ஆக முடியும். ஏன்னா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட வழிமுறையை தான் நமக்கு காட்டி தந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு மனிதர் கேள்வியாக கேட்கிறார், இஸ்லாம் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனு நசீகா, பிறருடைய நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்று சொன்னார்கள். உன்னை பற்றி எப்படி கவலைப்படுவாயோ, நீ எப்படி சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைப்பாயோ, அதே போன்று பிறரை பற்றிய கவலை உன்னிடத்தில் இருப்பதுதான், அவர்களுக்காக நீ உதவி செய்வதில் பாடுபடுவதுதான் இஸ்லாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க. எந்த அளவுக்குனா, ஒரு சகாபி வர்றார், சுயநலத்தை நபிகள் பெருமானார் அவர்கள் எப்படி உடைத்திருக்கிறார்கள் பாருங்க. ஒரு கிராமவாசி வர்றாரு, அல்லாஹ்விடத்துல துஆ செய்வதற்காக கையேந்துகிறார். கையேந்தும் போது அவர் என்ன பிரார்த்தனை செய்கிறார் என்றால், இறைவா, எனக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீ அருள் புரிவாயாக அப்படின்னு பிரார்த்தனை செய்றார். அவருடைய பிரார்த்தனை எப்படின்னா, எனக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பிரார்த்தனை அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை கவனித்துக் கொண்டு சிரிக்கிறாங்க. அவருக்கும் எனக்கு மட்டும் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனைகள் பொதுவாக எப்படி இருக்கும் என்றால், அனைத்து தரப்பு மக்களுடைய நலன் நாடக்கூடியதாக இருக்கும். அப்பதான் அந்த சகாபியை கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க பிரார்த்தனை செய்வதில் பிற முஸ்லிம் சகோதரனையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். நீங்க உங்களுக்கு மட்டும் கேட்கிறது, எனக்கு மட்டும் கேட்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய பிரார்த்தனையில் பிறருடைய நலனுக்காகவும் பிறருடைய வாழ்க்கையில் சந்தோஷத்திற்காகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிற முஸ்லிம்களுடைய நலனுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த இடத்துல பொது நலனை நினைக்கிறாங்க, அடையாளப்படுத்துறாங்க. இது எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு பிரார்த்தனையில் கூட அனைவரின் மீது கவனம் இருக்க வேண்டும், அனைவரின் மீது ஒரு அக்கறை இருக்க வேண்டும், அனைவரின் மீதும் நன்மை நாட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார். எந்த அளவுக்குனா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, உன்னுடைய அண்டை வீட்டுக்காரன் அருகாமையில் இருக்கின்ற பொழுது பசியில இருக்கிறான், ஆனா நீ மாத்திரம் வயிறார சாப்பிட்டால் உண்டால் நீ உண்மையான முஸ்லிமே கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் சுயநலத்தை உடைக்கக்கூடிய தத்துவங்கள். நான் மாத்திரம் சிறந்ததா இருந்தா போதும், என்னுடைய குடும்பம் மாத்திரம் சிறந்ததாக இருந்தால் போதும், பிறர் எப்பேடு கெட்டு போனால் என்ன, பிறர் எப்படி இருந்தால் என்ன, சமூகம் எப்படி போனால் என்ன என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்
ஆணித்தரமான கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். ஒரு அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்கின்ற பொழுது நீ மாத்திரம் வயிறார சாப்பிட்டவையின் உண்மையான முஸ்லிமே கிடையாது. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? ஒரு முஸ்லிமாக இந்த சமூகத்தில் நீ வாழ்வதாக இருந்தால் அனைவரை பற்றிய கவலை அக்கறை உன்னிடத்தில் இருக்க வேண்டும். உன்னுடைய அண்டை வீட்டுக்காரனை பற்றி, உன்னுடைய நண்பர்களை பற்றி, உன்னுடைய உறவினர்களை பற்றி, உன்னுடைய குடும்பத்தை பற்றி, சமூகத்தை பற்றி அனைத்து விதமான அக்கறையும் உன்னிடத்தில் இருந்தால்தான் நீ சிறந்த முஸ்லிம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்மளிடத்துல இந்த சுயநலம் என்பது இருக்கவே கூடாது. சுயநலம் இருக்கலாம், எதற்காக இருக்க வேண்டும் என்றால் மறுவுலகத்தில் வெற்றி அடையக்கூடிய அந்த சுயநலம் இருக்கலாம். இந்த துனியாவுல நான் மாத்திரம் சிறப்பாக இருக்க வேண்டும், பிறர் எக்கேடுகளுக்கு போனால் என்ன என்ற அந்த நிலை மாத்திரம் உண்மையான இந்த ஏகத்துவாதிகளிடத்தில் இருந்து விடவே கூடாது. எந்த அளவுக்குனா, நாம பொது நலன் கருதி பல நன்மையான காரியங்கள் செய்கிறோம் என்றால் எதற்காக செய்கிறோம்? அல்லாஹ்வுக்காக செய்கிறோம், நியத்து வச்சிருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நன்மையான காரியங்கள் எல்லாமே எதற்காக செய்யறோம் தெரியுமா? மீசான் என்ற ஒரு தராசு இருக்குது இல்ல, மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு அடியானுடைய நன்மைகளையும் தீமைகளையும் எடை போடக்கூடிய மீசான் என்ற தராசு. அந்த தராசில் யாருடைய நன்மைகள் கணக்கிறதோ அவர்கள் தான் உண்மையிலே வெற்றி பெறுவார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஃபஅம்மா மன் சகுலத் மவாசீனுஹு, யாருடைய எடைகள் கனத்ததோ ஃபஹுவ ஃபீ ஈஸத்திர் ராலியா, அவர்கள் தான் திருப்தியான வாழ்க்கையில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மீசான் என்ற அந்த தராசுல நன்மைகள் எடை போடப்படும். நன்மைகள் கனத்து விட்டதென்றால் அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. அடுத்தவர்களுடைய மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருப்தியான வாழ்க்கையில் இருக்கும், சுவனத்திற்கு செல்லக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். அப்ப அதற்காகத்தான் நாம நன்மையான காரியங்களை இந்த துனியாவில் வாழ்கின்ற பொழுது அதற்கான முன்னெடுப்புகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அது எந்தெந்த வகையிலெல்லாம் நமக்கு கிடைக்குமோ அத்தனை வழியிலும் அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சகாபி கேட்கிறாங்க, கிராமவாசி, அல்லாஹ்வின் தூதரே, மனிதர்களில் சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீண்ட ஆயுள் ஒருவருக்கு வழங்கப்பட்டு அவருடைய நல்ல அமல்கள் நற்காரியங்கள் யாரிடத்தில் அழகானதாக இருக்கிறதோ அவர்தான் மனிதர்களில் சிறந்தவர் என்று நபிகள் பெருமானார் அவர்கள் சொல்றாங்க. இந்த ஹதீஸை நன்றாக கவனிச்சீங்கன்னா இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நுணுக்கமான சில செய்திகளை பார்க்கலாம். ஒரு மனிதருக்கு நீண்ட ஆயுள் காலம் வழங்கப்படுது. அந்த நீண்ட ஆயுள் அவருக்கு வழங்கப்பட்டதே மிகப்பெரிய ஒரு அற்புதம். அந்த நீண்ட ஆயுள் கிடைக்கப்பட்டு அவருடைய செயல்கள் அனைத்தும் நன்மையாக அமைந்து விட்டால் அவரை விட சிறந்த மனிதர் யாரும் கிடையாது. ஏன்னா இந்த நன்மைகள் செய்வதற்கு நீண்ட ஆயுள் என்பது அவருக்கு இன்னும் கூடுதலான நன்மைகளை பெற்றுத் தருகிறது என்று நபிகள் பெருமானார் அவர்கள் சொல்றாங்க. பெரும்பாலான நம்ம இடத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பலகீனமான நிலை என்ன தெரியுமா? நல்லறங்கள் செய்வோம், சில காலம் செய்வோம், அல்லது சில வருஷம் செய்வோம், அல்லது சில மாதங்கள் செய்வோம். இந்த வரக்கூடிய ரமலான் எல்லாம் பாருங்க, உதாரணத்துக்கு அதை எடுத்துக் கொள்ளலாம். ஐவேளை தொழுகை என்பது நம் மீது கட்டாய கடமை என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மோமின்களுக்கும் மற்றவருக்கும் உள்ள வித்தியாசம் வேறுபாடு தொழுகைதான் என்று நபிகள் பெருமானார் அவர்கள் சொல்றாங்க. ஆனா ரமலான் வந்தா மாத்திரம் நீங்க பார்க்கலாம், சுபுகு தொழுகையில 3 சப்பு 4 சப்பு 5 சப்பு நிப்பாங்க. சில இடங்கள்ல பள்ளிவாசல் ஃபுல்லாயிரும். லோகருக்கு அப்படித்தான் இருக்கும், அசருக்கு அப்படித்தான் இருக்கும், இசாவுக்கு அப்படித்தான் இருக்கும். தஹஜ்ஜுடைய இரவு தொழுகையில பள்ளிவாசல் இபாதத்துகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இதே ஐவேளை தொழுகைதான் ரமலான் முடிந்ததற்கு பிறகு நம் மீது கடமை. ஆனா பள்ளிவாசலுடைய நிலை என்ன? அவ்வளவுதான். அந்த நன்மைகளை
மீண்டும் நாம் அறுவடை செய்ய வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் முஸ்லிம்களிடத்தில் பெரும்பாலும் மறுத்து போய்விடுகிறது. இந்த ஒரு மாதம் செஞ்சா போதும், ஒரு மாதம் தர்மம் செஞ்சா போதும், மற்ற நாட்களை பற்றி கவலை கிடையாது, இப்படியான நிலை இருக்கிறது. இதைத்தான் நாம சுட்டி காட்டுறோம். ஒரு மாதம் செய்யக்கூடிய நன்மைகள் நமக்கு பலன் அளிக்காது, பெரும் அதாவது மறுமையை வெற்றியடைவதற்கு உண்டான பலன் அளிக்காது. நீண்ட ஆயுள் காலம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஒரு ஆயுளை கொடுத்து கொண்டிருக்கிறான் என்றுதான் அர்த்தம். அந்த நேரத்தில் நாம் எந்த அளவிற்கு நன்மைகளை அதிகமாக செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நன்மைகளை நாம் செய்தால் நாம தான் சிறந்த மனிதர்கள் என்று நபிகள் பெருமானார் அவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஸலாயித்து சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி உலாயிகஹும் கைருல் பரியா. நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள் தான் படைப்புகளிலேயே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறார். அப்ப நம்பிக்கை கொண்டு சும்மா இருந்தா மாத்திரம் போதாது, நம்பிக்கை கொண்டு விட்டால் நல்லறங்கள் செய்தால் அதன் மூலம் நாம் சிறந்த படைப்பாளர்களாக ஆக முடியும். அப்ப இதை நாம் நினைச்சணும், கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்னன்னு சொன்னா, இந்த நன்மைகள் அனைத்தும் நமக்கான வெற்றிக்காக செய்யறோம். இதை முதல்ல குறித்து நாம செயல்படணும். நாம எந்த ஒரு உதவி செய்வதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய தர்ஜாவை செய்தும் உயர்த்திவிடும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் உயர்ந்தவன் தான், அல்லாஹ் அனைத்து விஷயத்திலும் ஆற்றல் உடையவன் தான். இந்த செய்யக்கூடிய உதவிகள் அனைத்துமே யாருக்கு பலன் அளிக்கும் என்றால் நமக்குத்தான் மறுமையில் பலன் அளிக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத். ஒவ்வொரு ஆத்மாவும் மறுமைக்காக நாளை எதை சம்பாதித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை பரிசோதனை செய்து பார்க்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டு. நாளைக்கு மறுமைக்காக நான் என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன்? பாவங்கள் அதிகமா சம்பாதிச்சு வச்சிருக்கேனா அல்லது நன்மையான காரியங்கள் அதிகமாக சம்பாதித்து வைத்திருக்கிறானா? என்னுடைய மறுமை வாழ்க்கையில் என்னுடைய நன்மைகள் சுவனத்திற்கு அழைத்து செல்லுமா? இதையெல்லாம் நாம் மனுஷனும் பட்டியல் போட்டு பார்க்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுற. அது மாத்திரம் அல்ல, சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் நீ பட்டியல் போட்டு இந்த நன்மையான காரியங்கள் நாம் எந்த அளவுக்கு செய்திருக்கிறோம் என்பதையெல்லாம் அவ்வப்போது பரிசோதனை செய்து பார்க்கவில்லை என்றால் மறுமையில் நீ புலம்புவ. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யக்கூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி. எனது மறுமை வாழ்க்கைக்காக நான் நல்லறங்களை முற்படுத்தி வைத்திருக்க கூடாதா என்று ஒவ்வொரு மனிதனும் புலம்புவான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்ப மறுமை நாளில் நம்மளுடைய நிலை பாதி. நன்மையான காரியங்களை இந்த உலகத்தில் நாம் செய்யாவிட்டால் மறு உலகத்தில் அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதிகமான நல்லறங்களின் பக்கம் நாம செல்லக்கூடிய மக்களாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல விஷயங்களை திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அதிலே நன்மையான காரியங்களின் பக்கம் முந்தக்கூடிய மக்களை பார்த்து எல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த உலகத்துல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கும். எல்லாருமே அந்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு காசு மேல ஆசை இருக்கும், அது பக்கமே போவார். ஒரு ஆள் குடும்பம் இருப்பாரு, அது பக்கமே அவர் போவார். ஒரு ஆள் என்ன செய்வாரு, படிப்பு, அதிகாரம், அரசியல் லட்சியம் போயிட்டே இருப்பாரு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இறை நம்பிக்கையாளர்கள் உன்னுடைய லட்சியம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் ஃபஸ்தபிகுல் கைரா, நன்மையான காரியங்களை நீ இலக்காக கொண்டு செயல்படு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி வழிகாட்டுறான். நன்மையான காரியங்கள் என்று தெரிந்தால் அதை அலட்சியப்படுத்திடாத, அதை விட்டு விரண்டு ஓடிராத, அதை புறக்கணித்து விடாதே. நன்மையான காரியங்கள் என்று தெரிந்தால் அதிலே நீ முன்னெடுப்பு செய்து அதிலே நீ கலந்து கொள்ளக்கூடியவனாக, அந்த நன்மையை அறுவடை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். உன்னுடைய இலக்கு தான் அல்லாஹ் சொல்றான். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்முடைய இலக்கு
எதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நமக்கு நன்மைகளை பெற்று தருமோ அந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு செயல்படும். இப்படி ஏராளமான மக்கள் செயல்பட்டிருக்கிறாங்க. ஒரு மனிதர் சமூகத்தில் கடன் கொடுத்து உதவி செய்வார். அவர் செல்வந்தர்கிட்ட என்ன செய்வார்? வசூல் செய்வதற்காக, கடன் கொடுத்தவரிடத்தில் வசூல் செய்வதற்காக ஒரு ஆளை நியமிப்பார். அவர் என்ன செய்வார்னா போய் வசூல் செஞ்சுட்டு வருவார். ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடியவர் என்ன செய்வார்னா அவரால் கொடுக்க முடியாது, கொஞ்சம் சிரமப்படுறாருன்னு அந்த கடன் கொடுத்தவரிடத்துல சொல்வாரு, அவர் கடன் கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஏழ்மையில இருக்கிறாரு, வறுமையில வாழ்றாரு அப்படின்ன உடனே அந்த செல்வந்தர் என்ன செய்வார்னா அவருடைய நிலையை கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வுக்காக என்ன செய்றேன், இந்த கடனை தள்ளுபடி பண்ணிடுறேன், நன்மையை செய்யறாரு. ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய நிலையை பார்த்து இவர் என்ன செய்றாரு, அல்லாஹ்வுக்காக நான் கடனை தள்ளுபடி செய்யறேன் என்று சொல்லி அந்த நன்மையை செய்த உடனே, அல்லாஹ்வுக்காக தானே செய்றாரு, அந்த நன்மை இவருக்கு எப்படி மறுமை நாளில் பிரதிபலிக்கிறது என்று சொன்னால், மறுமை நாளில் இவர் இறைவனுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது ஹதீஸ்ல வருகிறது, இவர் அதிகப்படியான நன்மைகள் எதுவும் இபாதத்தோ மற்ற விஷயங்கள் எதுவுமே செய்யல, சக மனிதர்கள் மீது உள்ள அந்த நிலையை கவனத்தில் கொண்டு கடனை தள்ளுபடி பண்ணார், அவ்வளவுதான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய நிலையை கவனத்தில் கொண்டு என்னுடைய அடியானுக்காக நீ அவனுடைய கடனை தள்ளுபடி செய்தாயே, அதே போன்று இந்த நேரத்தில் உன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நபருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இது எதற்காக சொல்றேன்? இது மாதிரி ஏராளமான செய்திகள் இருக்கிறது. கடனை தள்ளுபடி செய்வதாக இருந்தாலும், சக மனிதனை மன்னிப்பதாக இருந்தாலும், எல்லாம் அல்லாஹ்வுக்காக செய்கின்ற பொழுது அத்தனை நற்பலன்களும் நமக்குத்தான் அடையும். நாம எண்ணி கூட செஞ்சிருக்க மாட்டோம், அல்லாஹ் இதற்காக நமக்கு மறுமையில இப்படி எல்லாம் செய்யணுங்கிற நினைச்சு கூட செஞ்சிருக்க மாட்டோம். அல்லாஹ் கொடுப்பதாக அதை என்ன செய்வான், நம்மளுடைய நினைவுக்கு கொண்டு மறுமையில நமக்கு உதவி செய்யும். அல்லாஹ்வுக்காக நீங்க ஒருத்தரை மன்னிச்சிட்டீங்களா? ஒருவர் உங்களை திட்டுறாரு அல்லது பேசுறாரு, சண்டை எடுக்கிறார், ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு மனவேதனை கொடுக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வுக்காக அவரை பெருந்தன்மையாக மன்னிக்கின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்வான், மறுமை நாளில் எனக்காகத்தானே நீ மன்னிச்ச, இன்னைக்கு உன்னுடைய பாவங்களை மன்னிச்சிறன்னு சொல்லி மன்னிச்சிருவோம். அப்ப முஸ்லிம்களுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் நன்மையாகவே அமைந்து விட்டால் நம்மளுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும். நீங்க வரலாறுகள்ல பார்க்கலாம், எவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடக்கிறது. நாம இந்த உலகத்துல நேரு வழியில் நடப்பதாக இருந்தாலும் சரி, பிறரை மன்னிப்பதாக இருந்தாலும் சரி, தர்மங்களை வழங்குவதாக இருந்தாலும் சரி, எண்ணற்ற என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் நமக்காக நாம் செய்றோம். இதை நாம கவனத்துல கொண்டு நன்மையின் பக்கம் விரைந்து செயல்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய மறுமை வாழ்க்கைக்காக அத்தனை நல்ல காரியங்களையும் எதெல்லாம் நமக்கு பெற்று தருமோ அத்தனையே நம்மளை நாம் நினைச்சணும் முழுமையாக ஈடுபடுத்தி செயல்படக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முதல் முறை முடித்துக் கொள்கிறேன். பார்ந்த சகோதரர்களே, பொது நலத்துடன் நாம் செயல்படுகின்ற பொழுது அதிகப்படியான நன்மைகளை நம்மால் பெற முடியும். இந்த உபதேசம் பிற மக்களுக்கான உபதேசம். பிற மக்களுக்கே நாம் உதவிகள் செய்கின்ற பொழுது நம்மளுடைய குடும்பத்தாருக்கு, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய உறவினருக்கு மத்தியில் எந்த அளவுக்கு நன்மைகளை நாம் செய்ய வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது. சில பேருடைய நிலை எப்படி இருக்குதுன்னா, பெரும்பாலும் நீங்க பார்க்கலாம், வெளியே என்ன செய்வாங்கன்னா பிறருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு சிரமம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓடி போவார், அவருக்கு உதவி செய்வதற்காக முனைப்பு காட்டுவார். அதே நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு கஷ்டம், ஒரு சிரமம், ஒரு சூழல்,
அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு, ஏதாவது உதவி செய்யணும் பொழுது அப்படியே அவருடைய நிலைகள் இரண்டாக மாறும். இது பெரும்பான்மையான இடங்களை பார்க்கும். இதெல்லாம் சொல்ல போனா இதுல பெரும்பாலும் குடும்ப பிரச்சனைகள் இதனாலே வரக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கும். சமுதாயத்துக்காக ஓடி போய் உழைச்சதெல்லாம் போதும், குடும்பத்துக்காக நீ என்ன பண்ண, மனைவிக்காக என்ன செஞ்ச, பிள்ளைகளுக்காக என்ன செஞ்ச, இது மாதிரியான கேள்விகள் குடும்பத்திலிருந்தே வரும். நிறைய இடங்கள்ல நாம் என்ன செய்யறோம், அதை பார்க்கத்தான் செய்யும். அப்ப இதை குறித்தும் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறதா, தந்திருக்கிறது. பிற மக்களுக்கு நீ எப்படி உதவி செய்யணுங்கிற முனைப்போடு செயல்படுவாயோ அதே போன்று உன்னுடைய மனைவிக்கு, உன்னுடைய குழந்தைகளுக்கு, உன்னுடைய குடும்பத்தை பராமரிப்பதும் உன் மீது கடமை. அதன் மூலமாகவும் நீ நன்மையை அடையலாம் என்று இஸ்லாம் சொல்றது. மனைவி இருக்கிறாளா, அவளுக்கு ஒருவேளை உணவு நீ ஊட்டிவிட்டால் தர்மம் செய்த நன்மையை கணவன் அடைவார். அதே மனைவி கணவனுக்கு ஊட்டி விடுகிறாள் என்றால் அதன் நன்மையை அவர்கள் அடைவார்கள். இது குடும்பத்திற்குள் நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கும் நன்மை இருக்கிறது என்று நபிகள் பெருமானார் அவர்கள் சொல்றாங்க. ஒரு கணவன் தன்னுடைய குடும்பத்திற்காக உழைத்து வருகிறார், பொருளாதாரங்களை திரட்டி வருகிறார், திரட்டி வந்து குடும்பத்துக்கு என்ன செய்றார், கொடுக்கிறார். சில இடங்கள்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், உழைச்சு உழைச்சு நான் இந்த குடும்பத்துக்கே அழுவாமா, குடும்பத்துக்கே கொட்டவாமா, குடும்பத்தை பார்ப்பதும் உன்னுடைய பொறுப்பு. அப்படி பார்த்தால் அதற்கு நீ தர்மம் செய்த நன்மை அடைகிறாய் என்று நபிகள் பெருமானார் அவர்கள் சொல்றாங்க. உன்னுடைய குடும்பத்துக்கு நீ உழைச்சு கொடுக்கிறது என்பது தர்மம் செய்கின்ற நன்மை. அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைகளுக்கும் நீ என்னென்ன அவர்களுக்கு செய்வாயோ அதுவும் தர்மம் செய்த நன்மை என்று நபிகள் பெருமானார் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த விஷயத்திலே நாம் மனுஷனும் கவனமாக இருக்க வேண்டும். நாம எப்படி பிற இடங்களில் பிற மக்களுக்கு மத்தியில் உதவி செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு செயல்படுகிறோமோ, அதன் மூலம் நன்மை பெற வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அதே போன்று நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் செய்ய வேண்டிய கடமை என்று இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பிற மக்கள் மத்தியிலே கையேந்தக்கூடிய நிலையில் விட்டு விடாதென்றாங்க. அவருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, அதை செய்யுங்க. அப்ப இஸ்லாம் என்பது நமக்கு எப்படிப்பட்ட வழிகாட்டுதலை செய்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வெளியிடங்களிலும் நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பை எல்லாம் கொடுத்திருக்கிறான். நம்மளுடைய குடும்பத்திற்கு மத்தியில் நாம் செய்யக்கூடிய அனைத்து பணிகளுக்கும் நன்மைகள் பெறக்கூடிய வகையில் அல்லாஹ் நமக்கு அதற்குரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். எல்லா வகையிலும் நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்குமோ அத்தனை பெறக்கூடிய நன்மக்களாக இருந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.